கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 65வது தசகத்தை பார்க்க போகிறோம். 65வது தசகம் ராசக்கிரீடை 1ன்னு பெயரிடப்பட்டிருக்கு. சுவாமி கோபிகைகளோட ராசக்கிரீடை பண்ணினதை இது சொல்கிறது. இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அத்தனை தேவஸ்திரீகளும் தேவ ரிஷிகளும் தான் சுவாமியோட இந்த அவதாரம் எடுக்கும் பொழுது கோகுலவாசிகளாக வந்தாள். ஆனால் சுவாமி அவளோட வரும்பொழுது ராசக்கிரீடை பண்ணும் பொழுது அவளுடைய போக சரீரம் அவாவா கணவன்மார்கள்கிட்டையும் யோக சரீரம், அதாவது சுவாமி கிட்ட அர்ப்பணித்த அந்த ஆத்ம சரீரம் தான் சுவாமி கிட்ட இருந்ததையும் பாகவதம் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ அதில் முதல் ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். கோபி ஜனாய கதிதம் நியமாவசானே மாரோத்சவம் த்வமதசா தயித்தும் பிரவருத்தாக சாந்திரேன சாந்திரமஹசா சிசிரீகிருதாசே பிராபூரயோ முரளிகாம் யமுனா வர்ணாந்தே. அப்போ காத்தியாயனி விரதம் இருக்காங்க கோபிகைகள்லாம். நம்ம முன்னையே பார்த்தோம், அம்பாளுக்காக வேண்டிண்டு நல்ல கணவன்மார்களை வேண்டும் பொழுது அந்த காத்தியாயனி விரதம் இருந்தபடி அந்த காமோத்சவத்தை நடத்த எண்ணி பூர்ணச்சந்திரனுடைய நிலவில் குளிர்ந்திருந்த யமுனகரை வனத்தில் சுவாமி வேணுகானம் பண்ணுறார். யமுனா வனாந்தே முரளிகாம் அப்படின்னு சொல்கிறார். முரளிகாம் யமுனா வனாந்தே, அந்த யமுனக்கரையில் சுவாமி வேணுகானம் பண்ணுறார். சம்மூர்ச்சனா பிருதித ஸ்வரமண்டலாபிஹி சம்மூர்ச்சயந்தமகிலம் புவனாந்தராலம் त्वत्वेणुनाथम् उपकर्ण्य विभो दरुण्यः तत्तादृशं कमपि चित्त विमोहमापुः. அப்போ பிரபு குழல்லேருந்து எழுந்த அந்த ஸ்வர வரிசைகளுடைய ஸ்வரமண்டலாபிகின்னு வருது. அப்படி ஸ்வர வரிசைகளுடைய ஆலாபன கிரமங்களால் உலகனைத்தையும் மயங்க செய்கிற அந்த வேணுகானத்தை கேட்டு, துவத் வேணுநாதம் உம்முடைய அந்த வேணுகானத்தை கேட்டு இளம்பெண்கள் உகமம் கூற முடியாத ஏதோ ஒரு சித்த மோகத்தை அடைஞ்சாங்க. தாகேஹ கிருத்திய நிரதாஸ்தனய பிரசக்தாக காந்தோபசேவனபராஷ்ச சரோருஹாக்ஷ்யः சர்வம் விஸ்ருஜ்ய முரளீரவமோகிதாஸ்தே காந்தாரதேசமயி காந்ததனே சமேதாக. அப்போ காமசுந்தரா அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த ஸ்லோகத்தில். அப்போது அப்படி அழைக்கப்படுற சுவாமி வீட்டு வேலையில் ஈடுபட்டிருந்தவாளும் குழந்தைய அன்போடு ஆதரிச்சுருந்தவாளும் கணவனுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தவாளும் ஆன கமல கன்னிகைகளான அந்த பெண்கள் உம்முடைய முரளி ரவமோகிதாஸ்தே அந்த வேணுகானத்தை இசைக்கும் பொழுது குடலோசையில் மயங்கி வீட்டை விட்டுட்டு வனத்துக்கு வந்து கூடுறாங்க. இதில் இந்த கீதாசிரம ஸ்லோகம் ஒன்று சொல்கிறது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபோ மோக்ஷ இக்ஷ்யாமி மா ஸ்வசுஹு. அதாவது பகவான் கோபிகைகளுக்கு போக சரீரம் யோக சரீரம்னு 2 சரீரம் கொடுத்தார். அவளுக்கே உணராமல் அந்த மாயையில் தான் இருந்தாள். போக சரீரம் அவாவா வீடுகளில் தான் பணிகளை பண்ணிட்டு இருந்தது. அவாவா கணவன்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன பணிவிடை பண்ணணுமோ அந்த யோக சரீரம்தான் பகவான்கிட்ட வந்தது அந்த ராசக்கிரீடம் போது. அப்படி இருந்திருக்காட்டா கோகுலத்தில் ஒரு பெரிய கூக்குரலே ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இத்தனை பேரும் ஒன்று கூடிண்டு வீட்டில் யாருமே இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் சுவாமி அப்படி எதுவுமே நடந்ததா பாகவதத்துலேயும் இல்லை. அப்போ பகவத் மாயால் மோகம் அடைஞ்ச அந்த கோகுலவாசிகள் மனைவிமார்கள் தங்கள் பக்கத்தில் இருந்ததாக தான் பார்த்துட்டு கிருஷ்ணனுக்கிட்ட பொறாம கொள்ளலை அப்படின்னு பாகவதத்தினுடைய ஸ்லோகம் சொல்கிறது. காஷ்டின் நிஜாங்க பரிபூர்ணம் ஆததானாக வேணு பிரணாதமுபகர்ணிய கிருதார்த்த பூஷாக துவாமாகதான நுணு ததைவ விபூஷிதாப்பிய ஸ்தாயேவ சம்ருருச்சிரே தவலோச்சனாய. அப்போ சிலர் தங்கள் உடலுக்கு நகைகளை அணிஞ்சுன்னு இருக்கும்போது குடலோசை கேட்டு பாதி அலங்காரத்தோடு வந்துவிட்றா. அவளுக்கு என்ன பண்ணுறோம் எதை முடிக்கணும் அதெல்லாம் தெரியல. நன்னா அலங்கரிச்சுண்டவாளை காட்டிலும் அவள் தான் உம்மை கண்ணுக்கு அழகாக பிடிச்சவாளாக இருந்தாள். ஏன்னாக்கா அன்பின் வேகம் அவளை மறக்க செஞ்சுட்டுது இல்லையா. அப்படி சுவாமி அவகிட்ட தான் இன்னும் தன்னுடைய
பாசத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோடு நம்ம 4 ஸ்லோகங்கள் 65வது தசகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீராசக்ரீட கிரிதராய நமஹ.